அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பு கூறியவர்களே, இவ்வாலயத்தில் இறைவனுடைய அன்பை அனுபவிக்க வந்திருக்கக்கூடிய அன்பர்களையும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறை ஆசிரையும் இறைவனுடைய வல்லமையையும் தங்களுடைய வாழ்வில் அனுபவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களையும் இத்திரு நிகழ்விற்கு அன்போடு அழைக்கின்றேன். இன்று தாயாம் திரு அவையானது ஆண்டவருடைய உருமாற்றம், தோற்ற மாற்றத்தினுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. மனித தன்மையை மனிதர்களோடு இருந்து பகிர்ந்து கொண்ட அன்றாட நிகழ்வுகளிலிருந்து தன்னுடைய தனித்துவமிக்க இறைநிலையின் வழியாக தன்னுடைய வல்லமையை, புதுமைகளை செய்து வருகின்றதை மக்களுக்கு குறித்து காட்டுவதற்காக மட்டுமல்ல, தான் இறைநிலையில் இருந்து கொண்டு மனிதர்களை மீட்கெடுக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருப்பதை தன்னுடைய சீடர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு செய்தியையும், நம்மிலும் நமது படைப்பின் வழியாக அந்த கடவுளுடைய சாயல் இணைந்திருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டுமாக இயேசு நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய விழாவையும் தான் கொண்டாடுகின்றோம். காரணம், தொடக்க நூலிலே முதல் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், கடவுள் தன்னுடைய சாயலிலே மனிதனை படைத்தார். அப்படி என்றால் இன்று ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் விழா எதை உணர்த்துகின்றது, எத்தகைய ஒரு நிலைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என்றால், அதே ஒரு மாற்றம், நிலையான மாற்றம், கடவுளுடைய சாயலை அனுபவிக்க நாம் அன்றாடம் அழைக்கப்படுகின்றோம் என்பதை நினைவுபடுத்துகின்றது. ஆக இந்த ஒரு விழாவின் மறை நிகழ்வில் பங்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய நாம் அந்த கடவுளுடைய சாயலை இழந்த தருணங்களுக்காகவும், மீட்பின் பாதையை விட்டு விலகி சென்ற தருணங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி இத்தூய மறை நிகழ்வில் இறையொருளை பெறுவதற்கு நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்ள இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான தேவபெருமரியாலையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதரரே சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மானத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகன உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மாரியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் பொழுது மூதாதையரின் சாட்சியத்தினால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவரென வியத்தகு முறையில் முன்னறிவித்து உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்த முது திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 9, 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும்
அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்து ஓடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இரண்டாம் வாசகம்.
விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணகத்தில் இருந்து வந்த இக்குரலொலியை நாங்களோ கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அதை இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபுவையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேறென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேவும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்கு உரியவர்களே, நாம் கொண்டாடுகின்ற இந்த தோற்ற மாற்ற பெருவிழா கடவுள் இயேசுவை இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறையாக அடையாளம் காட்டி மனித நிலையில் பிறந்தாலும் மனித உருவில் இருந்தாலும் இவர் அதற்கும் அப்பாற்பட்டவர். மனிதனாக இருந்து கொண்டு இறை நிலையில் அருளை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தும் ஒரு விழாவாகத்தான் பார்க்கின்றோம். காரணம், இவர் என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லி சுட்டிக்காட்டி அடையாளம் காட்டி தன்னுடைய சீடர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறையாக நினைவுபடுத்துகின்றார். முதல் முறை திருமுழுக்கின் பொழுது கொடுத்த அதே வார்த்தைகள். திருமுழுக்கிலிருந்து இந்த தோற்ற மாற்றம் விழா வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கடவுள் பார்வையில் இல்லை. இயேசுவிற்கு குறிப்பிக்கப்பட்ட அதே வார்த்தைகள், என்னுடைய அன்பார்ந்த மகன், என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று இரண்டாம் முறை சொல்லும் அளவிற்கு இயேசுவினுடைய அந்த தோற்ற மாற்றம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முழுமையாகவே கடவுளின் மகிமையை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை போன்று நாமும் வாழ வேண்டும். நாம் திருமுழுக்கின் பொழுது கடவுளுடைய பிள்ளையாக மாறினோம், கடவுளுடைய சாயலிலே உருவெடுத்தோம், கடவுளுடைய அதே பிரதிநிதிகளாக வாழ்வதற்கு சாட்சியம் பகர்ந்தோம். ஆனால் வாழ்க்கையிலே நாம் மெல்ல மெல்ல செல்ல செல்ல நகர்ந்து போகும் பொழுது அந்த ஒரு நிலையை கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி கடவுளுடைய சாயலை இழந்து விடுகின்றோம். ஆக இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துவது, மீண்டும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அந்த பேரிரக்கத்தின் வழியாக மீண்டும் நீங்கள் அந்த சாயலை பெற வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்தி அழைப்பு விடுக்கின்றது. புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையில் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதைத்தான் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆக கடவுள் பக்கம் திரும்பும் பொழுது அவருடைய இரக்கத்தின் வழியாக நாம் மன்னிப்பை பெற்று மீண்டும் அந்த கடவுளுடைய சாயலிலே இணைவோம் என்பதை நினைவுபடுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய ஆட்சியும் விண்ணகத்திலும் மண்ணகத்தின் இருப்பிடமாகவும் அவரது மகன் மூலமாக, அதாவது மெசியா மூலமாக கடவுளுடைய மீட்பு நிஜமாகும் என்பதை குறித்து காட்டுகின்றது. 2ஆம் வாசகத்திலே புனித பேதுரு தன்னுடைய அனுபவத்தை குறிப்பாக இயேசுவோடு வாழ்ந்த காலத்திலும் ஒரு சில நிகழ்வின் அனுபவத்தின் வழியாகவும் அவர் சொல்லுகின்றது, இயேசுவில் கடவுளுடைய வல்லமை ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, மாறாக இந்த தோற்ற மாற்றம் உண்மை தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு விழாவாகவும் எனது அனுபவமாகவும் இருக்கின்றது என்பதை அந்த கடிதத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த தோற்றம் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தும் மெசியாவினுடைய 2ஆம் வருகையை முன்குறித்து காட்டுகின்றது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த தோற்ற மாற்ற விழா எவ்வளவு அழகாக நிகழ்ந்தேறியதை அந்த நிகழ்வை நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. தோற்ற மாற்ற நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு அசாதாரண நிகழ்வு. யாராலையும் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு பல அடையாளங்களை குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. இயேசு கடவுளுடைய கருவிகளாக மிக பெரிய இறைவாக்கினர்கள் வாழ்ந்த மோயிசன் எலியாவின் மத்தியிலே தோன்றுவது இது சாதாரண வெளிப்பாடு அல்ல, இறை வெளிப்பாடு. இந்த இறை வெளிப்பாட்டை தன்னோடு உடனிருந்த அந்த பேதுரு உணர்கின்றார். ஆகவே தான் பேதுரு 3 கூடாரங்களை அமைப்போம். இந்த 3 கூடாரங்கள் இயேசு உங்களுக்கு ஒன்றும் மிக பெரிய இறைவாக்கினர்கள் இவர்களுக்குமாக இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு கடவுள் அந்த அங்கீகாரத்தை கொண்டிருந்தார். என் அன்பார்ந்த மகன் இவரே, என் அன்பார்ந்த மகன் இவரே, அவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு அழைப்பு
இந்த தோற்றமாற்ற விழா எதை உணர்த்துகின்றது? அவருக்கு செவிசாய்க்க, அவர் என் அன்பார்ந்த மகனை போன்று நீங்களும் என்னுடைய அன்பார்ந்த மகனாக மகளாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பிற்காக இந்த ஒரு நிகழ்வு, இந்த ஒரு அனுபவமே தவிர ஏதோ ஒரு மற்ற நிகழ்வுகளை போன்று இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. இயேசுவை பார்த்து கடவுள் பூரிப்படைகின்றார். அதே போல கடவுள் நம்மையும் படைத்து, அவருடைய சாயலிலே நம்மை படைத்து இருக்கக்கூடிய கடவுள் நம்மை பார்த்து பூரிப்படைய வேண்டும். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மை பார்த்து பூரிப்படைய வேண்டும் என்பதற்காக ஒரு அழைக்கக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்றது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, இது ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் உருமாற்றத்திற்காக அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கின்றது. கட்டாயமாக இயேசு உருமாற்றம் அடைந்தார். இயேசு கடவுளாக இருக்கின்றார். ஆக இந்த ஒரு மாற்றம் அவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது. இறைநிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு இது இயல்பின் ஒரு நிலையை தவிர, நம்மை போன்ற மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் பாவ நிலையில் இருக்கின்றோம். பல நிலைகளிலே நம்முடைய கடவுளை விட்டு விலகி சென்று விடுகின்றோம். நமது மகிமைக்காக இருக்கின்றோம், கடவுளுடைய மகிமையை இழந்து விடுகின்றோம், அப்புறப்படுத்தி விடுகின்றோம். ஆக இன்றைய விழா முதல் செய்தியாக, முன் உதாரணமாக நமக்கு கொடுக்கக்கூடியது பேதுருவினுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு மாற்றமே நமக்கு உதாரணமாக இருக்கின்றது. இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த இந்த நிகழ்வு பேதுருவிலே பல மாற்றத்தை கொடுத்து இது ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். நம்பிக்கை வாழ்வு ஒருபுறம் இருக்க, மனித பலவீனங்களினால் இயேசுவை மறுதலித்தார் என்பதும் நமக்கு தெரியும். பேதுரு இந்த அனுபவத்திற்கு பிறகு இயேசுவை மறுதலித்திருக்கின்றார். இறைவாக்கினர் அந்த ஒரு நிலைப்பாடு தவிர இறக்கும் தருவாயில் கூட இந்த மறுதலிப்பு மற்றொரு புறம் இருக்க, அவருடைய உண்மையான வார்த்தைகள் எல்லாம் பல நிலைகளிலே நமக்கு உதாரணமாகத்தான் இருக்கின்றது. பேதுருடைய வார்த்தைகள், வாழ்வு தரும் வார்த்தைகள் எங்கே இருக்க, உம்மில் இருக்கின்றன, எங்கே போவோம், யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் 3 நிகழ்வுகள் மட்டும் அவருடைய வாழ்வில் முத்தான ஆணித்தரமான ஒரு அனுபவத்தை கொடுத்த நிகழ்வுகளாக புனித பேதுரு பார்க்கின்றார். முதல் நிகழ்வு இன்று நாம் கொண்டாடக்கூடிய ஒரு விழா, முதல் நிகழ்வு இன்று நாம் கொண்டாடக்கூடிய நிகழ்வு அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2வதாக இயேசுவினுடைய உயிர்ப்பு, 3வதாக தூய ஆவியானவருடைய வருகை. ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன் என்று உறுதி அளித்து திடப்படுத்தி திரு அவையை கட்டி எழுப்பும் அளவிற்கு மிக பெரிய தலைவராக உருவெடுக்கின்றார். ஆக இந்நிகழ்வு அவருக்கு ஒரு விதமான நம்பிக்கையை ஆழப்படுத்தி, ஒரு துணிச்சலை உறுதிப்படுத்தி, அவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சாட்சியாக மாறுகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஆக முதல் அழைப்பு இன்றைய பெருவிழா நமக்கு உறுதிப்படுத்துவது, புனித பேதுருவை போன்று மனிதர்களாகிய நாம் இத்தகைய ஒரு அசாதாரண நிகழ்வுகள் நம்மிலும் நடத்தப்பட்டு திடப்படுத்தப்பட வேண்டும், உறுதிப்படுத்தப்பட வேண்டும். நம்மில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சாயல் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு முழுவதுமே கடவுளுடைய மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். 2வதாக இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு மாற்றத்திற்கான ஒரு அழைப்பு. எப்படி புனித பேதுரு அவர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி திடமாக உறுதிப்படுத்தி சென்றாரோ, அதே போல நம்முடைய வாழ்விலும் மாற்றத்தை எதிர்காக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த மாற்றம் என்றாலே நமக்கு ஒரு சில உதாரணங்கள் வரும். நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நல்லவளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சில தற்காலிகமான ஒரு ஆசை. அடிக்கடி நாம் தவக்காலத்திலே நான் நல்லவனா மாறணும் அப்படி என்று ஒரு புனிதத்துவத்திற்காக ஒரு முயற்சி எடுப்போம். அல்லது கடவுள் எனக்கு வரம் கொடுக்க வேண்டும், புண்ணியம் கொடுக்க வேண்டும், அந்த புண்ணியத்தினுடைய தயாரிப்புக்காக நான் நல்லவனாக மாற வேண்டும், நல்லவளாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு தற்காலிக மாற்றத்தை நோக்கி இன்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கவில்லை. தற்காலிக மாற்றத்தை நோக்கி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கவில்லை. மாறாக நாம் முழுமையாக உணர்ந்து நம்மில் வாழ்நாள் முழுவதும் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அழைப்பு விடுக்கின்றார். நீதிமொழிகள் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், அவரை உன் அனைத்து வழிகளிலும் அறிவாயாக, அவர் உன் பாதைகளை சரிபார்ப்பார்.
அவர் உன் பாதைகளை சரிபார்ப்பார். மீண்டுமாக எசாயா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை, யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், அப்பொழுது எனக்காக யார் செல்வார்? எசாயா சொல்லுவது, இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். காரணம், ஒவ்வொருவருமே இந்த ஒரு சாயலுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம், இந்த ஒரு புனித நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏதோ ஒருவனுக்கு ஒருத்திக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு அல்ல. கடவுள் வெளிப்படுத்துகின்ற இந்த உருமாற்றமானது பேதுருவிற்கு எப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்ததோ அதே அனுபவத்தை நாமும் நிரந்தரமாக முழுமையாக அனுபவிப்பது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டி கடவுளுக்கு மகிமை சேர்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆக இந்த தோற்ற மாற்றம் நம்மிலும் காண்பதற்காக அழைக்கக்கூடிய அழைப்பு, அவருக்கு செவிசாயுங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவனுடைய மனப்பாங்கு உங்களுக்கும் இருப்பதாக. அவருடைய உருமாற்றம், தோற்ற மாற்றம், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மாற்றம் நம்மிலும் இருப்பதாக, நம்மிலும் இருப்பதாக. அதே தான் அன்னை மரியாள் கொடுக்கின்றார், அவருக்கு செவிசாயுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பு, இயேசுவிற்கு செவிசாயுங்கள். அன்னை மரியாள் கொடுக்கக்கூடிய அழைப்பு, அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். காரணம், பாவத்தின் சம்பளம் சாவாக இருக்கலாம், பாவத்தின் சம்பளம் சாவாக இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய அழைப்பு, நம்முடைய வாழ்வு நிறைவாக இருக்க வேண்டும், நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும், கடவுளுடைய மகிமைக்காகவே அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 2வது அழைப்பு எதை உணர்த்துகின்றது என்றால், நம்மில் மாற்றம் உண்டாக வேண்டும். மூன்றாவதாக இன்றைய விழா உணர்த்தக்கூடிய செய்தி, பெரிய சவால்களுக்கு முன் ஒரு ஆறுதல் அடைகின்றார் இயேசு. இந்த உருமாற்றத்திற்கு பிறகு என்ன நடக்குது அவருடைய வாழ்க்கையில? காட்டி கொடுக்கிறாங்க, பாடுகள், மரணம், இப்படிப்பட்ட பல்வேறு துன்பங்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் உருமாற்ற விழா. அன்புக்குரியவர்களே, இங்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கின்றோம். எத்தனையோ விதமான கன இதயத்தோடு, எத்தனையோ விதமான வேண்டுதல்களோடு, எத்தனையோ விதமான ஏக்கங்களோடு, எத்தனையோ விதமான துயரங்களோடு இங்கு இருக்கின்றோம். காரணம் என்ன? இதை சமாளிப்பதற்கு, சந்திப்பதற்கு ஆற்றல் தேவை, இதை எதிர்கொள்வதற்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை என்பதை நாம் உணர்கின்றோம். அதேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உருமாற்ற விழா. இதற்கு பிறகு வரக்கூடிய துன்பங்களை, இதற்கு பிறகு வரக்கூடிய பாடுகளை, இதற்கு பிறகு வரக்கூடிய சாவினை எதிர்கொள்வதற்கு நான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுகின்றார். கடவுளுடைய மகிமையை சந்திக்கக்கூடிய நேரம் எனக்கு வந்துவிட்டது, கடவுளது அருளை காணும் மாற்றம் எனக்கு வந்துவிட்டது, நமது பாதையில் திடப்படுத்தக்கூடிய அனுபவம் வந்துவிட்டது. அந்த மீட்பின் பாதையை நோக்கி நான் செல்லுவதற்கு இந்த உருமாற்றம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் அதை இழந்து ஆதரவற்றவர்களாய் அலைந்து திரியும் மனித குலத்தை கண்ட கடவுள் தன்னுடைய மகனை பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பியதும் இந்த விழாவின் வழியாக நாமும் அதை சந்திக்க செல்வதற்கு தயார் என்கின்ற ஒரு மனநிலையை பக்குவப்படுத்திக் கொள்வதும் தான் இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய 3வது அழைப்பு. எந்த நிலையிலும், எந்த செயல்பாடுகளிலும் துணிச்சலாக செல்லுங்கள். காரணம், உன்னை படைத்த கடவுள் உன்னில் அவருடைய சாயலிலே வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் நமக்கு என்ன வேண்டும்? பேதுருவை போல இந்த கடவுளுடைய மகிமையை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் நம் வழியாக வெளிப்படுத்துவதற்கு மாற்றம் வேண்டும். இதன் வழியாக நாம் சந்திப்பதற்கு தேவையான வல்லமையை இறைவன் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய தோற்ற மாற்ற பெருவிழாவின் பொழுது ஆண்டவருடைய தோற்றம் ஏதோ அவருடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்துவதில் மட்டும் நின்று விடாமல், நம்மில் இருக்கக்கூடிய அந்த சாயலை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய அழைப்பே அதற்கு முன்னுதாரணமாக பேதுருவினுடைய வாழ்வு, 2வதாக நம்முடைய வாழ்வு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு வாழ்வாகவும், 3வதாக இந்த மாற்றம் கொண்ட பாதை நாம் செயல்படுத்தும் பொழுது
எத்தனையோ விதமான அனுபவங்கள், சோதனைகள், துன்பங்கள், ஏக்கங்கள், கலக்கங்கள் வரும் பொழுதும் இது மட்டுமே நிரந்தரம், கடவுளுடைய சாயல் மட்டுமே முழுமை, கடவுளுடைய ஆற்றல் மட்டுமே முழுமை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆக கடவுளுடைய மகிமையை உணர்த்தக்கூடிய இந்த விழா நம் வழியாக கடவுளுடைய மகிமை தொடரட்டும், நம் வழியாக இவ்வுலகம் புனிதம் அடையட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்வும் தோற்றத்தில் மட்டுமல்ல வாழ்வின் மகிமையிலும் மாற்றம் பெற நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆக நமக்கு தேவையான விண்ணப்பங்களை இறைவன் பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நம் வாழ்வின் மகிமையை அடைவதற்கு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு நிறைந்த எம் இறைவா, திரு அவையின் பணியாளர்கள் அனைவரும் மாறி வரும் உலக சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளாமல் நம்பிக்கையில் நிலைத்து உமது சாட்சிகளாக விளங்கிட வரமருள வேண்டி இறைவா உமை மன்றாடுகிறோம். பாதுகாப்பின் பரம்பொருளே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் அனைத்து தலைவர்களும் உமது அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாகவும் தன்னலம் துறந்து மக்களின் தேவைகளை நன்கு உணர்ந்து செயல்படவும் தாராள மனதையும் இவர்களுக்கு தந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் எம் இறைவா, உடல் நோய்களால் வாடும் மனிதர்களை குணப்படுத்தவும் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் துன்புறும் நோயாளிகள் நலம் பெற உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமளிக்கும் எம் இறைவா, புனித அந்தோனியாரின் நலனை நாடி வந்திருக்கின்ற மக்கள் அனைவரும் புனித அந்தோனியாரின் அருளால் தங்கள் தேவைகள், நோய்கள், குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நீக்க பெற்று வாழ்வில் நிம்மதியை அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலான எம் இறைவா, எம் அருட்தந்தை அவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து வழிநடத்தவும் அவர்கள் உமது சாட்சிகளாக பிரதிபலிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இயற்கை உமது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். ஆண்டவரே, அனைவரும் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த நிலத்தின் விளைக்கும் மனித உழைப்பின் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவந்தம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் உண்டாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த விழா நன்றி திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமோரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியினால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தம் உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவை பற்றிய இடலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித அந்தோனியார், எம் தந்தை புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆற்றியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் ஆனால் ஒரு வார்த்தை எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருடலும் திறத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்கள்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்கு உரிய தோற்றமாட்டத்தினால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.